அன்பு உறவுகள் அனைவருக்கும் இனிய வைகறை வணக்கங்கள். வைகறை சங்கமம் தினமும் காலை 5:25 துவங்கி 6 மணி வரை நடக்கும் உரையை தொடர்ந்து 5 நபர்களின் பின்னூட்ட நிகழ்வுடன் 6:20 நிறைவு பெறும் தொடர் இணையவழி பயிற்சி தரம். மாதம் ஒரு தலைப்பு, தினம் ஒரு ஆளுமை என்ற வகையில் இந்த மாதம் ஜூலை 26 தலைப்பாக தளத்தின் பெயரை, அதாவது வைகறை சங்கமம் என்ற தலைப்பின் அடிப்படையில் சிறந்த ஆளுமைகளின் உரையோடு 19 சங்கமங்களை கடந்து இன்று 20வது சங்கமத்தில் நாம் இணைந்திருக்கிறோம். இன்றைய ஆளுமை பற்றிய அறிமுக நேரம் இது. இளம் வயதிலேயே தன்னுடைய குடும்ப பொறுப்பை ஏற்று நடத்திய மிகச்சிறந்த ஆளுமை இவர். தனது 25 ஆண்டுகால தொழில் அனுபவங்களை கொண்டு நேரடி வர்த்தக நிறுவனங்களுக்கு பயிற்சி வழங்கி வருபவர். மனநல பணியாளர், மன ஆளுமை விழிப்புணர்வு நிறுவன தலைவர், உங்களை செல்வந்தராக்கும் கலை அப்படிங்கிற தலைப்புல பாகம் 1 பாகம் 2 2 புத்தகங்களை எழுதியவர். செல்வ சிந்தனை என்ற நிகழ்ச்சியை தொடர்ந்து பல தளங்களில் வெற்றிகரமாக நடத்தி வருபவர். அன்பான மனைவி மற்றும் 2 குழந்தைகளுடன் சேலத்தில் வசித்து வருபவர். இவர் இன்றைய ஆளுமை வைப்ரண்ட் அசோக்குமார் அவர்களை நாம் அனைவர் சார்பாகவும் அழைத்து தளம் அவர்களிடம் ஒப்படைக்கப்படுகிறது. சார், the floor is yours. We can start, sir. Please. நன்றி ஐயா. அனைவருக்கும் இனி காலை செல்வ வணக்கம். வைகறை சங்கமம் அற்புதமான தலைப்பை கொண்ட ஒரு அற்புதமான தளம். ஆகவே இந்த வைகறை சங்கமத்தை வழிநடத்தக்கூடிய அத்தனை அன்பர்களுக்கும் அத்தனை நல்ல உள்ளங்களுக்கும் முதற்கண்ணினுடைய பணிவான நன்றியும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொண்டு எனது உரையை துவங்குகிறேன். இந்த வைகறை சங்கமம் அப்படின்னு கேட்டோடனே எனக்கு முதல்ல தோணுச்சு. அதனால நம்ம எத்தனையோ தளங்கள்ல போய் பேசியிருக்கிறோம். இந்த தலைப்பு கேட்ட உடனே இதை ஒரு கவிதை வடிவில் நம்ம கொடுத்துடலாம் அப்படின்னு தோணுச்சு. ஆகவே உங்களுக்காக வைகறை சங்கமம் கவிதை வடிவில். இருளே உன் ஆட்சி காலம் முடிந்து விட்டது. இருளே உன் ஆட்சி காலம் முடிந்து விட்டது. இதோ ஒரு சூரியன் மட்டுமல்ல, கோடி சிந்தனைகள் உதிக்க தொடங்கிவிட்டன. இதோ ஒரு சூரியன் மட்டுமல்ல, கோடி சிந்தனைகள் உதிக்க தொடங்கிவிட்டன. வைகறை என்பது வானத்தின் நிறமாற்றம் அல்ல, மனிதனின் மனமாற்றம். வைகறை என்பது வானத்தின் நிறமாற்றம் அல்ல, மனிதனின் மனமாற்றம். சங்கிலிகளை உடைப்பவன் புரட்சியாளன் அல்ல, சிந்தனையின் சங்கிலிகளை உடைப்பவனே உண்மையான புரட்சியாளன். சங்கிலிகளை உடைப்பவன் புரட்சியாளன் அல்ல, சிந்தனையின் சங்கிலிகளை உடைப்பவனே உண்மையான புரட்சியாளன். வாளால் வெல்லும் வெற்றி ஒரு நாள் தோற்கலாம். வாளால் வெல்லும் வெற்றி ஒரு நாள் தோற்கலாம். வார்த்தையால் வெடித்தெழும் மனங்கள் ஒருபோதும் தோற்பதில்லை. வார்த்தையால் வெடித்தெழும் மனங்கள் ஒருபோதும் தோற்பதில்லை. நெருப்பை அணைக்க முடியும், ஆனால் உண்மையின் தீப்பொறியை யாராலும் அணைக்க முடியாது. நெருப்பை அணைக்க முடியும், ஆனால் உண்மையின் தீப்பொறியை யாராலும் அணைக்க முடியாது. எழுந்து நில், உன் காலடியில் கிடக்கும் மண்ணை கூட அவமதிக்காதே. நாளை அதுவே உன் வெற்றியின் மேடையாகலாம். உன் காலடியில் கிடக்கும் மண்ணை கூட அவமதிக்காதே. நாளை அதுவே உன் வெற்றியின் மேடையாகலாம். வானத்தை நோக்கி கைகளை உயர்த்தாதே, உன் எண்ணங்களை உயர்த்து. வானத்தை நோக்கி கைகளை உயர்த்தாதே, உன் எண்ணங்களை உயர்த்து. எண்ணங்கள் உயர்ந்தால் வானமே உன் உயரத்தை அளக்க தொடங்கும். எண்ணங்கள் உயர்ந்தால் வானமே உன் உயரத்தை அளக்க தொடங்கும். உலகம் உனக்கு பாதை காட்டாது, நீ நடந்தால் புதிய பாதை பிறக்கும். உலகம் உனக்கு பாதை காட்டாது, நீ நடந்தால் புதிய பாதை பிறக்கும். காலத்தை பின்தொடராதே, காலத்தை வழிநடத்து. காலத்தை பின்தொடராதே, காலத்தை வழிநடத்து. பிறரை பழிப்பதில் ஒரு தலைமுறை வீணாகிறது. பிறரை பழிப்பதில் ஒரு தலைமுறை வீணாகிறது. தன்னை மாற்றுவதில் ஒரு புதிய யுகம் பிறக்கிறது. தன்னை மாற்றுவதில் ஒரு புதிய யுகம் பிறக்கிறது. ஒவ்வொரு குழந்தையின் கண்களிலும் ஒரு எதிர்காலம் உறங்குகிறது. அதை விழிக்க வைப்பது கல்வி மட்டுமல்ல, நல்ல சிந்தனையும் கூட. ஒவ்வொரு குழந்தையின் கண்களிலும் ஒரு எதிர்காலம் உறங்குகிறது. அதை விழிக்க வைப்பது கல்வி மட்டுமல்ல, நல்ல சிந்தனையும் கூட. பசி இருக்கும் வரை மனிதகுலம் முழுமையடையாது. பசி இருக்கும் வரை மனிதகுலம் முழுமையடையாது. பயம் இருக்கும் வரை சுதந்திரம் முழுமையடையாது. பொய் இருக்கும் வரை நீதி முழுமையடையாது. எனவே வைகறையை வரவேற்காதே, நீயே வைகறையாக மாறு. பசி இருக்கும் வரை மனிதகுலம் முழுமையடையாது. பயம் இருக்கும் வரை சுதந்திரம் முழுமையடையாது.
பொய் இருக்கும் வரை நீதி முழுமையடையாது. எனவே வைகரையை வரவேற்காதே, நீயே வைகரையாக மாறு. சூரியனை எதிர்பார்க்காதே, நீயே சூரியனாக மாறு. வரலாற்றை படிக்காதே, நீயே வரலாறு படைக்கும் மனிதனாக வாழ். உலகம் உன் பெயரை நினைவில் வைத்திருக்க வேண்டுமெனில் நீ சொன்ன வார்த்தைகளால் அல்ல, நீ விழித்தெழ வைத்த மனிதர்களால் நினைவில் நிற்க வேண்டும். உலகம் உன் பெயரை நினைவில் வைத்திருக்க வேண்டுமெனில் நீ சொன்ன வார்த்தைகளால் அல்ல, நீ விழித்தெழ வைத்த மனிதர்களால் நினைவில் நிற்க வேண்டும். இதோ வைகரை வந்துவிட்டது, இதோ வைகரை வந்துவிட்டது. விழிப்புணர்வின் புரட்சி தொடங்கிவிட்டது. இதோ வைகரை வந்துவிட்டது, விழிப்புணர்வின் புரட்சி தொடங்கிவிட்டது. விடியலை பார்க்க கண்களை திறந்தால் போதாது, விதியை மாற்ற மனதை திறக்க வேண்டும். விடியலை பார்க்க கண்களை திறந்தால் போதாது, விதியை மாற்ற மனதை திறக்க வேண்டும். உலகம் முனை தேடி வராது, உன் உயர்வுதான் உலகத்தை உன்னை நோக்கி வரவழைக்கும். உலகம் முனை தேடி வராது, உன் உயர்வுதான் உலகத்தை உன்னை நோக்கி வர வைக்கும். மரங்கள் தங்கள் நிழல்களை தங்களுக்காக வைத்துக் கொள்வதில்லை. மரங்கள் தங்கள் நிழல்களை தங்களுக்காக வைத்துக் கொள்வதில்லை. உயர்ந்த மனிதர்களும் தங்கள் வெற்றியை தங்களோடு நிறுத்திக் கொள்வதில்லை. உயர்ந்த மனிதர்களும் தங்கள் வெற்றியை தங்களோடு நிறுத்திக் கொள்வதில்லை. உன் உள்ளத்தில் ஒரு நல்ல எண்ணம் பிறக்கும். ஒவ்வொரு நொடியும் பிரபஞ்சம் ஒரு புதிய வைகரையை கொண்டாடுகிறது. உன் உள்ளத்தில் ஒரு நல்ல எண்ணம் பிறக்கும். ஒவ்வொரு நொடியும் பிரபஞ்சம் ஒரு புதிய வைகரையை கொண்டாடுகிறது. கடிகாரம் நேரத்தை காட்டுகிறது, ஆனால் உன் செயல்கள் தான் உன் காலத்தை காட்டுகின்றன. கடிகாரம் நேரத்தை காட்டுகிறது, ஆனால் உன் செயல்கள் தான் உன் காலத்தை காட்டுகின்றன. விழித்தெழுந்த மனிதன் தன் வாழ்க்கையை மட்டும் மாற்றுவதில்லை. விழித்தெழுந்த மனிதன் தன் வாழ்க்கையை மட்டும் மாற்றுவதில்லை, அவனை பார்க்கும் 100 வாழ்க்கைகளின் திசையையும் மாற்றுகிறான். விழித்தெழுந்த மனிதன் தன் வாழ்க்கையை மட்டும் மாற்றுவதில்லை, அவனை பார்க்கும் 100 வாழ்க்கைகளின் திசையையும் மாற்றுகிறான். மாற்றத்தை எதிர்பார்க்கும் கூட்டமே இருக்காது. மாற்றத்தை உருவாக்கும் முதல் மனிதனாக இரு. மாற்றத்தை எதிர்பார்க்கும் கூட்டமாக இருக்காதே, மாற்றத்தை உருவாக்கும் முதல் மனிதனாக இரு. கூட்டத்தின் கைத்தட்டல் வரலாற்றை எழுதவில்லை. கூட்டத்தின் கைத்தட்டல் வரலாற்றை எழுதவில்லை. ஒரு மனிதன் உறுதியான முடிவுதான் வரலாற்றை எழுதுகிறது. விழுந்த விதை அழிவதில்லை, அது காடாக எழுவதற்காக மண்ணோடு பேசுகிறது. விழுந்த விதை அழிவதில்லை, அது காடாக எழுதுவதற்காக மண்ணோடு பேசுகிறது. தடைகள் உன்னை நிறுத்த வருவதில்லை, உன்னுள் மறைந்திருக்கும் மாபெரும் சக்தியை உனக்கே அறிமுகப்படுத்த வருகின்றன. தடைகள் உன்னை நிறுத்த வருவதில்லை, உன்னுள் மறைந்திருக்கும் மாபெரும் சக்தியை உனக்கே அறிமுகப்படுத்த வருகின்றன. இருள் ஒளியை வென்றதில்லை, சோம்பல் உழைப்பை வென்றதில்லை. இருள் ஒளியை வென்றதில்லை, சோம்பல் உழைப்பை வென்றதில்லை. பயம் துணிவை வென்றதில்லை, பொய் உண்மையை வென்றதில்லை. பயம் துணிவை வென்றதில்லை, பொய் உண்மையை வென்றதில்லை. எனவே உன் பெயரை கல்லில் செதுக்க நினைக்காதே, மனங்களில் செதுக்கு. உன் பெயரை கல்லில் செதுக்க நினைக்காதே, மனங்களில் செதுக்கு. உன் குரலை காதுகளில் மட்டும் ஒலிக்க விடாதே, காலங்களிலும் ஒலிக்க விடு. உன் குரலை காதுகளில் மட்டும் ஒலிக்க விடாதே, காலங்களிலும் ஒலிக்க விடு. நீ வாழ்ந்த ஆண்டுகளை உலகம் எண்ண வேண்டாம். நீ வாழ்ந்த ஆண்டுகளை உலகம் எண்ண வேண்டாம். நீ எழுப்பிய மனிதர்களை உலகம் எண்ணட்டும். நீ வாழ்ந்த ஆண்டுகளை உலகம் எண்ண வேண்டாம். நீ எழுப்பிய மனிதர்களை உலகம் எண்ணட்டும். நீ ஒரு மனித பிறவியாக பிறந்திருக்கலாம். நீ ஒரு மனிதன பிறவியாக பிறந்திருக்கலாம். ஆனால் ஒரு விழிப்புணர்வாக இந்த உலகை விட்டு செல்ல வேண்டும். ஆனால் ஒரு விழிப்புணர்வாக இந்த உலகத்தை விட்டு செல்ல வேண்டும். அன்றுதான் ஒவ்வொரு வைகரையும் உன் பெயரை சொல்லி சூரியனை வரவேற்கும். அன்றுதான் ஒவ்வொரு வைகரையும் உன் பெயரை சொல்லி சூரியனை வரவேற்கும். உலகத்தை மாற்ற பெரிய படைகள் தேவையில்லை. உலகத்தை மாற்ற பெரிய படைகள் தேவையில்லை, சிறு சிறு சிந்தனைகள் போதும். உலகத்தை மாற்ற பெரிய படைகள் தேவையில்லை, சிறு சிறு சிந்தனைகள் போதும். ஒவ்வொரு புரட்சியும் மனிதனின் மனதில் பிறந்த சிறிய சிந்தனையிலிருந்தே தொடங்குகிறது. ஒவ்வொரு புரட்சியும் ஒரு மனிதனின் மனதில் பிறந்த சிறிய சிந்தனையிலிருந்தே தொடங்குகிறது. ஏன் என்று கேட்க துணிந்தவன் அறிவை உருவாக்குகிறான். ஏன் என்று கேட்க துணிந்தவன் அறிவை உருவாக்குகிறான். ஏன் இல்லை என்று கேட்க துணிந்தவன் வரலாற்றை உருவாக்குகிறான். ஏன் இல்லை என்று கேட்க துணிந்தவன் வரலாற்றை உருவாக்குகிறான். காற்றை யாராலும் கட்டி போட முடியாது. காற்றை யாராலும் கட்டி போட முடியாது. அதுபோல விழித்தெழுந்த சிந்தனையும் யாராலும் சிறைபிடிக்க முடியாது. அதுபோல விழித்தெழுந்த சிந்தனையையும் யாராலும் சிறைபிடிக்க முடியாது. உன் இதய துடிப்பு உனக்கான உயிரின் சான்று. உன் இதய துடிப்பு உனக்கான உயிரின் சான்று. உன் உயர்ந்த லட்சியம் உலகிற்கான உன் சான்று. உன் உயர்ந்த லட்சியம் உலகிற்கான உன் சான்று. தோல்வி உன் கதவை தட்டினால் பயந்து கதவை மூடாதே. தோல்வி உன் கதவை தட்டினால் பயந்து கதவை மூடாதே. துணிந்து கதவை தர, அதன் பின்னால் வெற்றி காத்திருக்கலாம். துணிந்து கதவை தர, அதன் பின்னால் வெற்றி காத்திருக்கலாம். உழைப்பின் வியர்வை மண்ணில் விழுவதில்லை, எதிர்காலத்தின் விதைகளில் விழுகிறது. உழைப்பின் வியர்வை மண்ணில் விழுவதில்லை, எதிர்காலத்தின் விதைகளில் விழுகிறது. ஒரு மெழுகுவர்த்தி இருளை சபிப்பதில்லை, அமைதியாக எரிந்து இருளை அகற்றுகிறது. ஒரு மெழுகுவர்த்தி இருளை சபிப்பதில்லை, அமைதியாக எரிந்து இருளை அகற்றுகிறது. அதை போல உண்மையான தலைவன் உலகத்தை குறை கூறுவதில்லை, தன்னையே மாற்றி உலகத்திற்கு வழிகாட்டுகிறான்.
அதே போல உண்மையான தலைவன் உலகத்தை குறை கூறுவதில்லை, தன்னையே மாற்றி உலகத்திற்கு வழிகாட்டுகிறான். மனிதனின் உயரம் அவன் நிற்கும் இடத்தால் அளக்கப்படாது. மனிதனின் உயரம் அவன் நிற்கும் இடத்தால் அளக்கப்படாது. அவன் உயர்த்தி நிறுத்தும் மற்ற மனிதர்களால் அளக்கப்படும். மனிதனின் உயரம் அவன் நிற்கும் இடத்தால் அளக்கப்படாது. அவன் உயர்த்தி நிறுத்தும் மற்ற மனிதர்களால் அளக்கப்படும். மரணம் கூட உடலைத்தான் வெல்ல முடியும். மரணம் கூட உடலைத்தான் வெல்ல முடியும், உன் கொள்கைகளை அல்ல. மரணம் கூட உன் உடலைத்தான் வெல்ல முடியும், உன் கொள்கைகளை அல்ல. காலம் ஒவ்வொரு மனிதனிடமும் ஒரு கேள்வி கேட்கிறது. காலம் ஒவ்வொரு மனிதனிடமும் ஒரு கேள்வி கேட்கிறது. நீ வாழ்ந்தாயா அல்லது வெறுமனே இருந்தாயா? நீ வாழ்ந்தாயா அல்லது வெறுமனே இருந்தாயா? வைகறை சூரியனின் வருகையை மட்டும் அறிவிப்பதில்லை. வைகறை சூரியனின் வருகையை மட்டும் அறிவிப்பதில்லை, செயலின் அவசியத்தையும் அறிவிக்கிறது. செயலின் அவசியத்தையும் அறிவிக்கிறது. ஆகவே வாழ்க்கையை வாய்ப்புக்காக காத்திருக்கும் மனிதனாக வாழாதே. வாழ்க்கையை வாய்ப்புக்காக காத்திருக்கும் மனிதனாக வாழாதே. வாய்ப்புகளை உருவாக்கும் மனிதனாக வாழ். வாய்ப்புகளை உருவாக்கும் மனிதனாக வாழ். உன் பெயர் காலத்தின் பக்கங்களில் எழுதப்பட வேண்டாம். உன் பெயர் காலத்தின் பக்கங்களில் எழுதப்பட வேண்டாம். மனிதர்களின் இதயங்களில் நம்பிக்கையாக எழுதப்படட்டும். உன் பெயர் காலத்தின் பக்கங்களில் எழுதப்பட வேண்டாம். மனிதர்களின் இதயங்களில் நம்பிக்கையாக எழுதப்படட்டும். நீ மறைந்த பிறகு உன் குரல் ஒலிக்க வேண்டும் என்றால் உன் வார்த்தைகளில் அல்ல, உன் செயல்களில் உயிர் இருக்க வேண்டும். உன் செயல்களில் உயிர் இருக்க வேண்டும். அப்பொழுது வைகறை பிறக்கும். பூமி சூரியனை நோக்கி சுழல்வதால் தான் விடியல் பிறக்கிறது. பூமி சூரியனை நோக்கி சுழல்வதால் தான் விடியல் பிறக்கிறது. மனிதன் உண்மையை நோக்கி திரும்புவதால் தான் புதிய யுகம் பிறக்கிறது. மனிதன் உண்மையை நோக்கி திரும்புவதால் தான் புதிய யுகம் பிறக்கிறது. புயல் மரத்தின் வேரை சோதிக்கிறது. புயல் மரத்தின் வேரை சோதிக்கிறது. அதை போல சோதனை மனிதனின் உள்ளத்தை செதுக்குகிறது. அதை போல சோதனை மனிதனின் உள்ளத்தை செதுக்குகிறது. கல் சிற்பியின் கையில் சிலையாகிறது. கல் சிற்பியின் கையில் சிலையாகிறது. மனிதன் ஒழுக்கத்தின் கையில் மனிதனாகிறான். கல் சிற்பியின் கையில் சிலையாகிறது. அதை போல் மனிதன் ஒழுக்கத்தின் கையில் மனிதனாகிறான். மலை தன் உயரத்தை பற்றி பேசுவதில்லை. ஆறு தன் பயணத்தை பற்றி பெருமை கொள்வதில்லை. மலை தன் உயரத்தை பற்றி பேசுவதில்லை. ஆறு தன் பயணத்தை பற்றி பெருமை கொள்வதில்லை. அதனால்தான் இயற்கை என்றும் மனிதனின் முதல் ஆசிரியர். புகழை தேடி ஓடாதே. நீ புகழை தேடி ஓடாதே. பயனை தேடி நட. புகழ் உன்னை தேடி வரும். புகழை தேடி நீ ஓடாதே. பயனை தேடி நீ நட. புகழ் உன்னை தேடி வரும். நிழல் ஒளியை பின்தொடர்கிறது. வெற்றி உழைப்பை பின்தொடர்கிறது. நிழல் ஒளியை பின்தொடர்கிறது. அதை போல் வெற்றி உழைப்பை பின்தொடர்கிறது. வெற்றியின் உச்சியில் நின்ற போதும் பணிவை இழக்காதவன் மனிதர்களின் உச்சியில் என்றும் நிற்பான். வெற்றியின் உச்சியில் நின்ற போதும் பணிவை இழக்காதவன் மனிதர்களின் உச்சியில் என்றும் நிற்பான். உலகம் உன் செல்வத்தை சில காலம் நினைவில் வைத்திருக்கும். உன் அன்பை பல தலைமுறைகள் நினைவில் வைத்திருக்கும். உலகம் உன் செல்வத்தை சில காலம் நினைவில் வைத்திருக்கும். உன் அன்பை பல தலைமுறைகள் நினைவில் வைத்திருக்கும். காலம் அனைவருக்கும் நொடிகளை தருகிறது. ஆனால் அந்த நொடிகளை நித்தியமாக மாற்றுவது சிலரால் மட்டுமே முடிகிறது. காலம் அனைவருக்கும் நொடிகளை தருகிறது. ஆனால் அந்த நொடிகளை நித்தியமாக மாற்றுவது சிலரால் மட்டுமே முடிகிறது. நீ பேசும் வார்த்தைகள் காற்றில் கரைந்து விடலாம். நீ வாழும் வாழ்க்கை காலத்தில் கரைந்து விடாது. எண்ணங்களை உயரமாக வைத்திரு. இதயத்தை தூய்மையாக வைத்திரு. செயல்களை நேர்மையாக வைத்திரு. எண்ணங்களை உயரமாக வைத்திரு. இதயத்தை தூய்மையாக வைத்திரு. செயல்களை நேர்மையாக வைத்திரு. அப்போது வெற்றி உன் முகவரியை தேடாது, உன் வாழ்க்கையே முகவரியாக மாற்றிக்கொள்ளும். மனிதனின் உண்மையான செல்வம் அவன் சேர்த்த பொருள் அல்ல. அவன் விதைத்த நம்பிக்கை. அவன் விதைத்த உண்மையான நம்பிக்கை. உலகத்தை வெல்வதை விட உன் பலவீனங்களை வெல். உலகத்தை நீ வெல்வதை விட உன் பலவீனங்களை வெல். அது வெற்றிக்கு தோல்வி இல்லை. அந்த வெற்றிக்கு தோல்வி இல்லை. இறுதியில் சூரியன் ஒவ்வொரு நாளும் உதிக்கின்றான். ஆனால் வரலாறு சில மனிதர்களுக்காக மட்டுமே உதிக்கிறது. அந்த சிலரில் ஒருவனாக அல்ல, முதலாவதாக இரு. விதி எழுதப்பட்ட புத்தகம் அல்ல, ஒவ்வொரு முடிவாலும் எழுதி கொண்டிருக்கும் கவிதை. காலம் கேள்விகளை மட்டுமே கேட்கும். பதில்களை உன் செயல்களே எழுதும். வெற்றி உயரத்தில் கிடைப்பதில்லை, உயர்ந்த எண்ணங்களில் பிறக்கிறது.
வெற்றி உயரத்தில் கிடைப்பதில்லை, உயர்ந்த எண்ணங்களில் பிறக்கிறது. மனிதனின் மிகப்பெரிய எதிரி மற்ற மனிதன் அல்ல. மனிதனின் மிகப்பெரிய எதிரி மற்ற மனிதன் அல்ல. என்னால் முடியாது என்று கிசுகிசுக்கும் அவனது சொந்த பயமே. என்னால் முடியாது என்று கிசுகிசுக்கும் அவனது சொந்த பயமே. பயம் கண்களை மூடுகிறது, நம்பிக்கை எல்லைகளை திறக்கிறது. பயம் கண்களை மூடுகிறது, நம்பிக்கை எல்லைகளை திறக்கிறது. நீ பிறந்த நாளால் உலகம் மாறவில்லை, நீ பிறந்த நாளால் உலகம் மாறவில்லை. ஆனால் நீ விழித்தெழும் நாளால் பலரின் வாழ்க்கை மாறலாம். நீ பிறந்த நாளால் உலகம் மாறவில்லை, ஆனால் நீ விழித்தெழும் நாளால் பலரின் வாழ்க்கை மாறலாம். ஆறுகள் தங்களுக்காக ஓடுவதில்லை, மரங்கள் தங்களுக்காக கனிவதில்லை. ஆறுகள் தங்களுக்காக ஓடுவதில்லை, மரங்கள் தங்களுக்காக கனிவதில்லை. இயற்கையின் ஒவ்வொரு படைப்பும் பிறர்க்காக வாழ்கிறது. இயற்கையின் ஒவ்வொரு படைப்பும் பிறர்க்காக வாழ்கிறது. மனிதனே, இயற்கையை விட உயர்ந்தவன் என்று சொல்வாயானால் பிறர்க்காக வாழ்வதில் இயற்கையை விட உயர்ந்து காட்டு. இயற்கையின் ஒவ்வொரு படைப்பும் பிறர்க்காக வாழ்கிறது. மனிதனே, இயற்கையை விட உயர்ந்தவன் என்று சொல்வாயானால் பிறர்க்காக வாழ்வதில் இயற்கையை விட உயர்ந்து காட்டு. நட்சத்திரங்கள் இரவின் இருளை வெளுப்பதில்லை, நட்சத்திரங்கள் இரவின் இருளை வெறுப்பதில்லை, அதன் நடுவே தங்கள் ஒளியை பகிர்கின்றன. நட்சத்திரங்கள் இரவின் இருளை வெறுப்பதில்லை, அதன் நடுவே தங்களின் ஒளியை பகிர்கின்றன. அதுபோல இருளை சபிக்காதே, இருளை சபிப்பதை நிறுத்து, ஒளியாக மாறத் தொடங்கு. அதுபோல இருளை சபிக்காதே, இருளை சபிப்பதை நிறுத்து, ஒளியாக மாறத் தொடங்கு. நீ ஏற்றும் ஒரு தீபம் ஒரு வீட்டை ஒளிரச் செய்யலாம். நீ ஏற்றும் ஒரு தீபம் ஒரு வீட்டை ஒளிரச் செய்யலாம். நீ ஏற்றும் ஒரு சிந்தனை ஒரு தலைமுறையை ஒளிரச் செய்யலாம். நீ ஏற்றும் ஒரு தீபம் ஒரு வீட்டை ஒளிரச் செய்யலாம். நீ ஏற்றும் ஒரு சிந்தனை ஒரு தலைமுறையை ஒளிரச் செய்யலாம். மலைகள் உயரமாக இருப்பதால் மதிக்கப்படுவதில்லை, மலைகள் உயரமாக இருப்பதால் மதிக்கப்படுவதில்லை. புயலிலும் அசையாமல் இருப்பதால் மதிக்கப்படுகின்றன, புயலிலும் அசையாமல் இருப்பதால் மதிக்கப்படுகின்றன. மனிதனின் மதிப்பும் அவன் பெற்ற வெற்றியால் அல்ல, மனிதனின் மதிப்பும் அவன் பெற்ற வெற்றியால் அல்ல, அவன் காத்து நிற்கும் நேர்மையால் அளக்கப்படுகிறது. அவன் காத்து நிற்கும் நேர்மையால் அளக்கப்படுகிறது. ஒரு நாள் உன் பெயரை காலம் மறந்து விடலாம், ஒரு நாள் உன் பெயரை காலம் மறந்து விடலாம். ஆனால் உன்னால் விழித்தெழுந்த ஒரு மனம் உன்னை ஒருபோதும் மறக்காது. ஆனால் உன்னால் விழித்தெழுந்த ஒரு மனம் உன்னை ஒருபோதும் மறக்காது. எனவே வெற்றியை மட்டும் உன் இலக்காக வைக்காதே. எனவே வெற்றியை மட்டும் இலக்காக வைக்காதே. விழிப்புணர்வை உன் மரபாக விட்டுச் செல், விழிப்புணர்வை உன் மரபாக விட்டுச் செல். அப்பொழுது ஒவ்வொரு வைகரையும் சூரியனை மட்டும் வரவேற்காது. அப்பொழுது ஒவ்வொரு வைகரையும் சூரியனை மட்டும் வரவேற்காது. உன்னை போன்ற ஒரு புதிய மனிதன் பிறக்கிறானா என்று உலகத்தை நோக்கி காத்திருப்போம். எனவே வெற்றியை மட்டும் உன் இலக்காக வைக்காதே, விழிப்புணர்வை உன் மரபாக விட்டுச் செல். அப்பொழுது ஒவ்வொரு வைகரையும் சூரியனை மட்டும் வரவேற்காது. உன் போன்ற ஒரு புதிய மனிதன் பிறக்கிறானா என்று உலகத்தை நோக்கி காத்திருக்கும். உன் போன்ற ஒரு புதிய மனிதன் பிறக்கிறானா என்று உலகத்தை நோக்கி காத்திருக்கும் என்கிற ஒரு அற்புதமான கவிதையை இந்த வைகரை சங்கமத்திற்காக வழங்க தோன்றியது. ஆகவே தலைப்பு மிக அருமையாக இருக்கிறது, வைகரை சங்கமம். நாம் இந்த வைகரை சங்கமத்திலே இன்று ஒரு முடிவை எடுப்போம். வைகரை என்பது பல பொருள்கள் கொண்டது. கவிதை எழுதலாம், கட்டுரை எழுதலாம், சரிங்களா, புத்தகம் எழுதலாம். ஒரு அற்புதமான தலைப்பு, ஒரு அற்புதமான வாழ்வியல், ஒரு அற்புதமான செயல்பாடுகள் நிறைந்த ஒரு பொழுது. இரண்டு பொழுதுகளை இணைக்கின்றது. விடியலை வரவேற்பதற்கும் இருளுக்கு விடை கொடுப்பதற்கும் தயாராக இருக்கின்ற ஒரு பொழுது வைகரை சங்கமம். ஆகவே நாம் அனைவருமே வைகரையில் சங்கமிப்போம். எவ்வாறு? இப்பொழுது இங்கே நாம் எத்தனை பேர் குழுமி இருக்கிறோம் என்று பார்த்தால் கிட்டத்தட்ட சராசரியாக ஒரு 30 பேர். ஆகவே இந்த வைகரையில் நாம் ஒரு சிந்தனை மாற்றத்திற்கான விதையை விதைப்போம். என்ன அந்த விதை என்று கேட்டீர்கள் என்றால், அதிகாலை எழுந்தவுடன் இந்த வைகரையில் நாம் பல செயல்களை தொடங்குகிறோம். இந்த உலகத்தினுடைய பல உயிரினங்களுடைய செயல்கள் தொடங்கப்படுகின்றன. அங்கே அற்புதமாக நிற்கக்கூடிய ஒன்று, நாம் காலையில் எழுந்தவுடன் எத்தனை பேருடன் சங்கமிக்கிறோம் என்பதை தாண்டி நான் சொல்லக்கூடிய ஒன்று, நீங்கள் உங்களுடன் சங்கமிக்க வேண்டும். ஒவ்வொரு மனிதனும் காலையில் எழுந்தவுடன் இந்த உலகத்தை மாற்றுவதற்கான ஒரு புதிய சிந்தனை தோன்றுகின்ற அற்புதமான நேரம் வைகரை. அந்த வைகரையில் அவன் யாருடன் பேச வேண்டும் என்றால் தன்னுடன் பேச வேண்டும். ஆகவே நீங்கள் தன்னுடன் பேச வேண்டும் என்றால்
உங்களுக்கு உங்களை பற்றி தெளிவாக தெரிய வேண்டும். அதைத்தான் திருமூலர் அவர்கள் திருமந்திரத்திலே மிக தெளிவாக சொல்கிறார். தன்னை அறிய தனக்கு ஒரு கேடு இல்லை, தன்னை அறியாமல் தானே கெடுகின்றான், தன்னை அறியும் அறிவை அறிந்த பின் தன்னையே அர்ச்சிக்க தானிருந்தானே என்கிறார் திருமூலர் திருமந்திரத்தில். ஆகவே நாம் எல்லோருமே இந்த உலகத்தில் எதையோ தேடி தேடி தெரிந்து கொள்கிறோமே தவிர தன்னை நாம் அறிந்து கொண்டோமா? ஆகவே எவன் ஒருவன் இந்த உலகத்தை வெல்கிறான் என்றால் இந்த உலகத்தை எதிர்த்து நிற்பவன் வெல்வதில்லை. எவன் ஒருவன் தன்னை அறிந்து கொள்கிறானோ, தனது பலவீனங்களை அறிந்து கொள்கிறானோ அவன்தான் இந்த உலகத்தில் வெல்கிறான். ஆகவே நாம் அனைவருமே இந்த வைகறை பொழுதிலே காலையில் எழுந்தவுடன் ஒரு 15 நிமிடமாவது நீங்கள் உங்களுடன் உறவாடுங்கள், நீங்கள் உங்களுடன் சங்கமியுங்கள். உங்களுடைய பலம் எது, உங்களுடைய பலவீனம் எது, உங்களால் எது முடியும் எது முடியாது என்பதை எல்லாம் உங்களுடன் பேசுங்கள். ஆக காலையில் எழுந்தவுடன் நாம் கையிலே மொபைல் எடுத்துக்கொண்டு மொபைலிலே ஃபேஸ்புக்கு, வாட்ஸ்அப்பு, இன்ஸ்டாகிராம் இந்த மாதிரி ஏகப்பட்ட சமூக வலைதளங்களிலே நம்முடைய நேரத்தை செலவிடுகிறோம். சரிங்களா? அந்த நேரத்தை எல்லாம் மாற்றி காலையில் எழுந்தவுடன் நீங்கள் உங்களுடன் சங்கமியுங்கள். ஆகவே இந்த வைகறையில், இந்த அற்புத வேளையில் நீங்கள் உங்களுடன் சங்கமிக்கக்கூடிய அந்த ஒவ்வொரு நிமிடமும் உங்கள் வாழ்க்கையை பொன்னான நாளாக மாற்றும். ஆகவே பல பேருக்கு வரக்கூடிய கவலை, கஷ்டம், பிரச்சனை அதையெல்லாம் போக்கக்கூடிய ஒரு அற்புதமான நேரம் இந்த வைகறை பொழுது. உங்கள் வாழ்க்கை மாற்றத்திற்கான மிக அற்புதமான பொழுது இந்த வைகறை. ஆகவே இந்த வைகறையில் நீங்கள் செய்ய வேண்டிய ஒரு அற்புதமான விஷயம் என்னவென்றால், காலை எழுந்தவுடன் உங்களுடன் பேசுங்கள். எதிர்காலத்தை எப்படி வடிவமைக்கப் போகிறீர்கள், உங்களுடன் பேசுங்கள், உங்களுடன் சங்கமாகுங்கள், உங்களுக்காக நேரம் ஒதுக்குங்கள். நமக்கு இறைவன் வழங்கி இருக்கின்ற 24 மணி நேரத்திலும் நமக்கு பத்தவில்லை. ஒரு நாளைக்கு 48 மணி நேரம் கொடுத்தாலும் நமக்கு பத்தாது. ஒரு நாளைக்கு 72 மணி நேரம் கொடுத்தாலும் பத்தாது. ஏனென்றால் எவ்வளவு கொடுத்தாலும் அதற்கான வேலைகளை நாம் உருவாக்கிக் கொள்வோம். அதற்கு இடையே நீங்கள் செய்ய வேண்டியது இந்த காலை பொழுதிலே, இந்த அற்புதமான வேளையிலே, உலகத்தினுடைய விழித்தெழக்கூடிய இந்த தருணத்தில், இயற்கை விழித்தெழக்கூடிய இந்த தருணத்தில், பிரபஞ்சம் விழித்தெழக்கூடிய இந்த தருணத்தில் நாம் செய்யக்கூடிய அற்புதமான செயல்பாடு என்னவென்று கேட்டீர்கள் என்றால், நம் வாழ்க்கைக்கு தேவையான எல்லாவற்றையும் கொண்டு சேர்க்க போவது யார் என்றால் நீங்கள் தான். உங்கள் வாழ்க்கைக்கு தேவையான எல்லாவற்றையும் கொண்டு சேர்க்க போவது நீங்கள் தான். நீங்கள் ஒரு நம்பிக்கையாளர் பட்டியலை தயார் பண்ணால் அதில் முதலில் இருக்க வேண்டியது உங்கள் பெயர் தான். நீங்கள் ஒரு நம்பிக்கையாளர் பெயரை பட்டியலை தயாரித்தீர்கள் என்றால் அதில் முதலில் இருக்க வேண்டியது உங்கள் பெயர் தான். நீங்கள் விரும்புகின்ற பெயரிலே முதலில் இருக்க வேண்டியது உங்கள் பெயர் தான். அதனால் நீங்கள் சொல்லிக் கொள்ளுங்கள், உங்களுக்கு நீங்களே ஐ லவ் யூ என்று சொல்லிக் கொள்ளுங்கள். உங்களை நீங்கள் நேசிக்க கற்றுக்கொள்ளுங்கள், உங்களை நீங்கள் வாழ்த்த கற்றுக்கொள்ளுங்கள், உங்களை நீங்கள் பாராட்ட கற்றுக்கொள்ளுங்கள். ஆகவே உங்களை நீங்கள் மதிக்க கற்றுக்கொள்ளுங்கள். உங்களுக்கு என்று திறமை இருக்கின்றது, உங்களுக்கு என்று சக்தி இருக்கின்றது. உங்களால் எதையும் வெல்ல முடியும். என்னால் முடியும், என்னால் முடியும், என்னால் எதையும் வெல்ல முடியும் என்று தினசரி காலையில் கூறுங்கள். ஆகவே உங்களுடைய முயற்சி, உங்களுடைய பயிற்சி, உங்களுடைய தொடர்ச்சி உங்களுக்கு வெற்றியை தரும். அதற்கு நீங்கள் யாருடன் நேரம் செலவிட வேண்டும் என்றால், யார் யார் கூடவெல்லாம் நாம் நேரம் செலவிடுகிறோம், எது கூடவெல்லாம் நாம் நேரம் செலவிடுகிறோம், நம்முடன் நாம் நேரம் செலவிடுகிறோமா, அதற்கான அற்புத நேரம்தான் இந்த வைகறை சங்கமம். ஆகவே வைகறை சங்கமத்தில் அனைவரும் தனக்குள் இருக்கும் நான் என்கின்ற, என்னுடைய என்கின்ற நான் எனக்குள் சங்கமிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு, எல்லோரும் உங்களுடன் காலையில் எழுந்தவுடன் சிறிது நேரத்தை செலவழித்து உங்களை நீங்கள் மேம்படுத்திக் கொள்ளுங்கள், உலகத்தை மேம்படுத்துவதற்காக என்று கூறிக்கொண்டு பேச வாய்ப்பளித்த இந்த தருணத்தை, அற்புதமான நிகழ்வினை பயன்படுத்தி என்னால் முடிந்த கருத்துக்களை உங்கள் உள்ளங்களிலும் உங்களுடைய இல்லங்களிலும் பதித்திருக்கிறேன் என்பதை தெரிவித்துக் கொண்டு அனைவருக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். தேங்க்யூ ஸோ மச் அசோக் சார். ரொம்ப ஒரு மிக நீண்ட கவிதை தொகுப்போட நான் மொத்த பேச்சுமே சார் கவிதையில கொடுத்துருக்காங்க அப்படிங்கிற மாதிரி தான் நான் பாக்குறேன். கிட்டத்தட்ட ஒரு மிக நீண்ட கவிதை, வைகறை சங்கமம் அப்படிங்கிற விஷயத்த திங்க் பண்ணி ஒரு மிக நீண்ட ஒரு மோட்டிவேஷனல் ஒரு கவிதையோட கொடுத்து சிறப்பித்ததுக்கு ரொம்ப நன்றி. அதை தொடர்ந்து
கருத்துக்கள் அப்படிங்கிற இடத்துல ஒரு சின்ன ஏரியா மட்டும் தான் சார் கவர் பண்ணியிருந்தாலுமே இன்னும் கிட்டத்தட்ட ஒரு 8 நிமிஷம் இருக்கு சார். மொத்தம் நம்ம வந்து 10 நிமிஷம் 6 மணி வரைக்கும் நம்ம பேசுவோம். அதுக்கப்புறம் நமக்கு ஃபீட்பேக் அப்படிங்கிற செஷன் இருக்கும். அதுல வந்து பாத்தீங்கன்னா அவங்க சொன்ன முக்கியமான ஒரு பாயிண்ட் நான் ஞாபகப்படுத்த விரும்புறது என்னன்னு கேட்டீங்கன்னா, அதாவது உங்களுடன் உரையாடுங்கள். உங்களுடைய வாழ்க்கையை பத்தி அடுத்த நிமிஷம் என்ன நீங்க பண்ண போறீங்க அப்படிங்கிற விஷயத்த உங்க கூட நீங்க உரையாடுங்கள். நிறைய விஷயங்கள் உங்களுக்குள்ள புதஞ்சிருக்கு, வெளில கொண்டு வரலாம்னு சொன்னது மிகச்சிறப்பு. சார், வைகரை சங்கம உறவுகள் அனைவருக்கும் ஒரு 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 நோட்டீஸ் அப்படின்னு சொல்லலாம். வைகரை சங்கமம் தகவல் பலகை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வாட்ஸ்அப்ல ஒரு புது குரூப் ஒன்று கிரியேட் பண்ணியிருக்கோம். நேற்று இருந்து உருவாகிருக்கும், எல்லாருக்கும் தெரியும். இனிமே வரக்கூடிய அபிஷியல் நோட்டிபிகேஷன்ஸ் எல்லாமே அதுலதான் வரும். வைகரை அன்பு உறவுகள் அப்படிங்கிற தலைப்புல இருக்கக்கூடிய ஒரு வாட்ஸ்அப் குரூப்ல நீங்க மற்ற எல்லா விஷயங்கள், வாழ்த்துக்கள் எல்லாமே அதுல பகிர முடியும். இது வந்து ஒரு அட்மின் குரூப் தான், வைகரை சங்கமம் தகவல் பலகை அப்படின்ட்டு. அதுல அட்மின் அவங்க போஸ்ட் பண்ணுவாங்க. உங்களுக்கு என்னென்ன தகவல்கள் இருக்கு அப்படிங்கிறது நீங்க அதில் பாத்துக்கலாம். இன்னைக்கு ஃபர்ஸ்ட் இனிஷியல் டேஸ் அப்படிங்கிறதுனால இன்னைக்கு அந்த போஸ்ட் வந்து நமக்கு 2 வாட்ஸ்அப் குரூப்லயுமே வரும். ஃபியூச்சர்ல வந்து அந்த தகவல் பலகை அப்படிங்கிற வாட்ஸ்அப் குரூப்ல மட்டும்தான் வரும். அதனால தவற விட்டுறாதீங்க. யாரெல்லாம் இணையலையோ லிங்க் வந்து உங்களுடைய ரெகுலர் வாட்ஸ்அப் குரூப்ல இருக்கும். அதன் மூலமா போயிட்டு உங்க லிங்க் நீங்க இணைஞ்சுக்கோங்க. இப்பொழுது பின்னூட்டம் வழங்கும் நேரம். 5 நபர்கள் பின்னூட்டம் வழங்குவது என்பது நம்மளுடைய வழக்கம். முதலில் வீரசேகரன் ஐயா கை உயர்த்திருக்காங்க. ஐயா, நீங்க பேசலாம் ஐயா, ப்ளீஸ். அன்புமே சோதரர்கள் அனைவருக்கும் வைகரை ஐ லவ் மைசெல்ஃப். உங்களை நீங்கள் முதலாவதாக அன்பு செலுத்திக் கொள்ளுங்கள். ஐயா ஐயா ஐயா, இது கவிதை அல்ல. நீங்கள் வழங்கியது ஒரு கவிதை அல்ல, காவியம், ஓவியம், எங்கும் நிறைந்து நிற்கும் காவியம். 1969 இதே நாள்ல தான் ஆம்ஸ்ட்ராங் வந்து சந்திர மண்டலத்துல கால் எடுத்து வச்சாரு, சந்திரன். ஆனா நீங்க சொன்ன அந்த கவிதையை மட்டும் அவர் படிச்சிருந்தாருன்னா, இதே கவிதையை அவர் உணர்ந்திருந்தாருன்னா, அவர் நின்று இருப்பாரு. சந்திரன் வந்து அவர்கிட்ட வந்து என் மேல வந்து ஏறுப்பா அப்படின்னு சொல்லி இருக்கும்னு சொல்றேன். இதுக்கு மேல சொல்றதுக்கு ஒண்ணுமே இல்லை. இது ஒரு காவியம், ஓவியம். நாம் அனைவரும் சிந்தித்து மாற்றத்தை என்னிருந்து உருவாக்குகிறேன் என்று எண்ணுவோம். ஒரு சிறு மாற்றமா இருக்கட்டும். நேற்று அந்த இதை செஞ்சுட்டேன், இன்னைக்கு நான் இது மாதிரி இனிமே செய்ய மாட்டேன், இப்படி போவேன்ற மாற்றத்தை தன்னிலிருந்து உருவாக்கும். ஐயா நன்றி என்ற ஒரு வார்த்தை பற்றாது, காவியமாக அதை எழுத வேண்டும். யோசிக்கிறேன். நன்றி 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 நன்றிங்க, மிக்க நன்றிங்க. தேங்க்யூ வீரசேகரன் ஐயா. சார், அசோக்குமார் சார், பின்னூட்டம் எல்லாம் வழங்கினதுக்கு அப்புறம் ஏற்புரை அப்படின்னு உங்களுக்கு வழங்கப்படும். ஸோ அதில் நீங்க பின்னூட்டம் வழங்கினதுக்கான ஏற்புரை நீங்க மொத்தமா வழங்கலாம் ஐயா. நன்றி சார். அடுத்து லோகநாதன் ஐயா, நீங்க பேசலாம் ப்ளீஸ். இனிய வைகரை சங்கம இனி அன்பான காலை வணக்கம். ஐயா அவர்கள் ஒரு வித்தியாசமான கோணத்துல இன்னைக்கு வகுப்பு எடுத்தாரு. கவிதை நடை, அதை நான் எழுதவே முடியல. நல்ல வேகமான இது, அதை இருமுறை கூறினார். ரொம்ப அழகா இருந்தது, கேட்கறதுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஏன்னா நாம் சாதாரண ஒரு கல், இந்த வைகரை சங்கமத்துல முடி எடுத்து அந்த உள்ள இருக்கிற சிலையை எடுக்கிறாங்க எல்லாரும். அதில் இவருடைய பங்கு அதிகமா இருக்கு. உன்னை நீ நேசி, உன்னைதான் நீ ஃபர்ஸ்ட் நேசிக்கணும். நீ எப்போ உன்னை நேசிக்கிறியோ அப்பதான் இந்த உலகத்துக்கு நீ பயன்பாடா இருப்ப அப்படின்னு ரொம்ப அழகா சொன்னாரு. அது வீரசேகர சாரும் எடுத்து சொன்னாரு. நிறைய சொல்லலாம், அவர் சொன்ன கருத்துக்கள் வேகமா இருந்தது வழி நிறைய சொல்லலாம். அது நம்ம உணர முடியுது. ரொம்ப சந்தோஷம் ஐயா. கண் போன போக்கிலே கால் போகலாமா, கால் போன போக்கிலே மனம் போகலாமா, மனம் போன போக்கிலே மனிதன் போகலாமா, மனிதன் போன பாதையை மறந்து போகலாமா. உன்னை அறிந்தால் நீ உன்னை அறிந்தால், அது ரொம்ப அழகா சொன்னது. உன்னை அறிந்தால் நீ உன்னை அறிந்தால் உலகத்தில் போராடலாம், உயர்ந்தாலும் தாழ்ந்தாலும் தலை வணங்காமல் நீ வாழலாம். ரொம்ப நன்றி ஐயா. ரொம்ப கருத்துக்கள் ரொம்ப நல்லா இருக்கு. ரொம்ப வாழ்க்கைக்கு உதவக்கூடிய ரொம்ப அழகான கருத்துக்கள், புதுமையா இருக்கு. கோடான கோடி நன்றி. அனைவருக்கும் நன்றி. நன்றி ஐயா. வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். நன்றி ஐயா. தேங்க்யூ லோகநாதன் சார். நாகவலி மேம், நீங்க பேசலாம்.
வைகறை சங்கம உறவுகள் அனைவருக்கும் உற்சாகமான இனிய காலை வணக்கம். ஐயா அவர்களின் கருத்து மிக அற்புதமாக இருந்தது. முதல்ல நீ யாருன்னு தெரிஞ்சுக்கோ, அப்புறம் அந்த உலகத்துக்கு உன்னை யாருன்னு அறிவி அப்படிங்கிற மாதிரி இருந்தது. உன்னை நீ அறிஞ்சுக்கணும், உன்னோடு பேசு, உன் கூட பேசினாலே இந்த உலகத்துல நீ எப்படிங்கிறத நீ தெரிஞ்சுக்க முடியும். அதுக்கப்புறம் நீ இந்த உலகத்துக்கும் அறிகிற அளவுக்கு நீ பெரிய மனிதனாக வாழ முடியும். தன்னம்பிக்கை ஒரு கருத்தாக இருந்தது. விடியலை நோக்கி ஒவ்வொரு நாளும் நாம் பயணிக்கிறோம். அந்த விடியலாகவே நீ ஒவ்வொருவருக்காகவும் மாறு அப்படின்னு சொல்ற மாதிரி ஒவ்வொரு கருத்துக்களும் கவிதை நடையில கிட்டத்தட்ட ஃபுல்லாவே கவிதையாவே இருந்தது. அற்புதம் ஐயா. மிக சக்தி வாய்ந்த ஒரு கவிதை இது. வைகறை சங்கமத்துக்கு ஏற்ற ஒரு அற்புதமான சக்தி வாய்ந்த கவிதை இது. மனதில் அப்படியே படம் பிடிச்ச மாதிரி ஒவ்வொரு கவிதையும் மிக அழகாகவும் அற்புதமாகவும் இருந்தது. வாழ்த்துக்கள் ஐயா. நன்றி நன்றி, வாழ்த்துக்கள். தேங்க்யூ. வாழ்க வளமுடன். அனைவருக்கும் நன்றி. தேங்க்யூ நாகவலி மேடம், ரொம்ப சரியான ஒரு ஃபீட்பேக் கொடுத்தீங்க. சார் மில்டன் ராஜசேகர் சார், நீங்க பேசலாம் ப்ளீஸ். அனைவருக்கும் வணக்கம், வாய்ப்புக்கு நன்றி ஐயா. அதாவது இந்த சங்கமம் அப்படின்றத பத்தி ஐயா சொன்னாரு. அதாவது கூட்டு சக்தி அப்படின்றதுதான் நான் புரிஞ்சுக்கிறேன். அதாவது கலெக்டிவ் கான்சியஸ்னஸ் அப்படி சொல்லலாம். ஐயா சொன்னது போல அந்த தன்னை அறிதல் அப்படின்றது எப்படின்னு சொல்லிட்டு நீங்க உங்களை யோசிங்க அப்படின்றதுலாம் சொன்னாரு. அது நேற்று ஒரு வீடியோ விஜயன் புது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பத்திரிகையாளர் ஊடகவியலாளர், அவர் வந்து பாலுசாமின்னு ஒரு பேராசிரியரை ஒரு ஒரு தொழிலதிபர் பேட்டி காணும்போது அவர் சொல்றாரு, எப்படி நீங்க உங்களுடைய விடியல காலையில சீக்கிரம் எழுந்துக்கிறீங்கன்னு சொல்றீங்க, 4 மணி வாக்குல எழுந்துக்கிறார் போல பாலுசாமி சார். அது வந்து நீங்க எப்படி நீங்க பயன்படுத்துறீங்க அப்படின்னு கேட்டதுக்கு அவர் சொன்ன 2 hour எழுதுவாராம் அவர் தன்னை பத்தியும் தன்னுடைய கோல்ஸ் பத்தியும் வாழ்க்கை இதை பத்தி தான் ஐயா வந்து அடிக்கடி எங்களுடைய வகுப்புலாம் சொல்லுவாரு. வைப்ரேட் ஐயா வந்து உன்னுடைய கோல்ஸ் எல்லாம் எழுது, உன் நோக்கத்தை எழுது அப்படிலாம் எழுத சொல்லுவாங்க. ஸோ இது வந்து நம்ம அதாவது 48 அரை மணி நேரம் பிரித்து, காலத்தை பிரித்து நீங்க வந்து உங்களுடைய நேரத்தை நீங்க எப்படி செலவு போட போறீங்கன்னு எழுதுங்க, அப்புறம் எப்படி செலவு பண்ணீங்கன்னு எழுதுங்கன்னு சொல்லிட்டு தகவலை சொல்லுவாங்க. ஸோ அதைத்தான் சார் மில்டன் ராஜசேகர் சார், சிக்னல் கட் ஆகுது சார். தாமோதரன் சார், நீங்க பேசலாம் சார் ப்ளீஸ். வைகறை சங்கமத்தில் நான் இணைந்தது பெருமையாக அடைகின்றேன். இன்று அசோக்குமார் அவர்கள் சிறந்த கருத்துக்களை எனக்கு தந்திருக்கின்றார். ஏனென்றால் இன்று ஒரு கூட்டத்தில் நான் பேச வேண்டும் என்று எனக்கு உத்தரவிட்டிருக்கின்றார்கள். அதுக்கு நிறைய கருத்துக்களை இன்று அசோக்குமார் அவர்கள் எனக்கு தந்திருக்கின்றார் என்றால் அது வாழ்த்துக்கள். புதிய சிந்தனைகள் தூண்டும் நேரம். தன்னை அறிந்தவன் கெடுவதில்லை. நீங்கள் உங்களுடன் பேசுங்கள், அது உங்களை உயர வைக்கும். நீங்கள் நேசிக்கும் முதல் மனிதனாக நீங்கள் இருக்க வேண்டும். உங்கள் பெயரை நீங்கள் முன் வைத்து பேச வேண்டும் என்ற சில கருத்துக்களை எனக்கு தந்ததற்கு மிக வாழ்த்துக்களையும் நன்றிகளும் தெரிவித்துக் கொள்கிறேன். வாழ்க வளமுடன். நன்றி, வணக்கம் சார். தேங்க்யூ தாமோதரன் சார், ஒண்டர்ஃபுல் ஃபீட்பேக். சார் அசோக்குமார் சார், நீங்க வந்து உங்களுடைய ஏற்புரை வழங்கலாம் சார். கேமரால ஏதோ கோளாறு ஏற்பட்டு விட்டது. பரவாயில்ல சார், வாய்ஸ் எல்லாம் கிளியரா கேக்குது சார், பேசுங்க சார். கேக்குதுங்களா? நல்லா கேக்குது சார். உணர்ச்சி வசப்பட்டு தட்டிட்டேன்னு நினைக்கிறேன். நத்திங் சார், நோ ப்ராப்ளம். நன்றிங்கய்யா. இல்ல, உண்மையாலுமே வந்து ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கிறது. எவ்வளவோ பேர் தூங்கி கொண்டிருக்கிற இந்த வேளையிலே காலையில் எழுந்து தன்னுடைய வாழ்க்கை மாற்றத்திற்காகவும் பிறருடைய வாழ்க்கை மாற்றத்திற்காகவும் ஒரு நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்து அதை வழிநடத்தி எல்லோருக்கும் கொடுத்து, இந்த வைகறை சங்கமத்துல நான் பார்க்கிற ஒரு பெரிய விஷயம் என்னன்னா, தினமும் ஒரு ஆளுமை மிக சிறப்பாக இருக்கிறது. என்னுடைய நிகழ்ச்சியில எப்பொழுதுமே நான் மட்டும்தான் பேசுவேன், நான் மட்டும்தான் நிகழ்ச்சி வழங்கி கொண்டிருப்பேன். அது வருடம் முழுதும் ஆனாலும் நான் தான் கொடுப்பேன். சரிங்களா? அந்த மாதிரி இல்லாம கிட்டத்தட்ட இந்த இடத்துல வந்துன்னா தினம் ஒரு ஆளுமை. ஆகவே இந்த மாஸ்டர் மைண்ட் என்று சொல்லக்கூடிய பல மனிதர்களுடைய சிந்தனைகள் ஒன்று சேரும்போது அது மிகப்பெரிய சக்தியாக மாறுகிறது என்று சொல்வார். அந்த மாதிரி இந்த நிகழ்ச்சியில் எல்லோரும் வழங்கக்கூடிய அந்த பின்னூட்டம் இருக்கு பாருங்க. ஆகவே ஒவ்வொருத்தருமே ஒரு சிறந்த ஆளுமைகள்.
இந்த ஆளுமைகள் என்ன பேசியிருப்பார்கள்? ஏன்னா ஒரே தலைப்பு பாருங்க, மாசம் முழுதும் ஒரே தலைப்பு. ஆனா அந்த ஒரு தலைப்பு போர் அடிக்காம இருக்கிறதுக்கு ஒரு பெரிய காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா, அவரவர்களுடைய சிந்தனையிலிருந்து புதிய புதிய கருத்துகள். சரிங்களா? அந்த புதிய புதிய கருத்துக்கள்ல நாம என்ன சொல்ல போறோம் அப்படின்னு நேற்று யோசிச்சேன் நான். சார் திடீர்னு நேற்று சொன்னாரு, சார் நாளைக்கு பேச வரக்கூடியவங்க வரல சார், நீங்க பேசுறீங்களான்னு நம்ம ஏர்போர்ட் அருணகிரி ஐயா அவர்கள் கேட்டாங்க. சரி, ஓகே சார், பேசிடலான்னு. சரி, நம்ம பல தளங்கள்ல பேசுறோம், இந்த தளத்திலையும் பேசலாமா அப்படின்னு பார்க்கும்போது தான் வைகறை சங்கமம் அந்த பேரே பார்த்தீங்கன்னா ஒரு புதிய ஆற்றலை நமக்கு வழங்குகிறது, புதிய சக்தி நமக்கு பிறக்கின்றது. சரிங்களா? அப்படிப்பட்ட ஒரு பேரு. இதை போய் நம்ம வந்து ஒரு தலைப்பா வச்சு பேசுறதா? இல்ல இல்ல, இது கவிதைக்கான தலைப்பு என்று முடிவு செஞ்சு உடனே அதற்கான ஒரு கவிதையை வடித்து அதை கொடுத்தேன். பல மனங்களில் நிற்பதற்காக கொடுத்தேன் என்னன்னு. அதே போல ஒவ்வொருத்தரும் சொன்ன அந்த ஃபீட்பேக் இருக்கு பாருங்க. அதாவது இந்த கவிதையே கவிதையா மட்டும்தான் நான் பார்த்தேன். ஒருத்தர் காவியம்ன்றாரு, ஒருத்தர் ஓவியம்ங்கிறாரு, சரிங்களா? ஒருத்தர் களஞ்சியம்ங்கிறாரு, ஒருத்தர் இது இலக்கணம்ன்றாரு, இலக்கியங்கிறாங்க. அப்ப இவங்கெல்லாம் அவங்களுடைய கண்ணோட்டத்துல பார்க்கும்போது இப்படி எல்லாம் தெரியுது அப்படின்றத நான் புரிந்து கொண்டு, ஆகவே பின்னூட்டம் வழங்கிய அத்தனை நல்ல உள்ளங்களுக்கும், இதை தொகுத்து வழங்கக்கூடிய ஐயா அவர்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு, இந்த அற்புத வேளையில் இந்த தருணத்திலே எல்லோருக்கும் மீண்டும் மனதார நன்றியை தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். தேங்க்யூ அசோக்குமார் ஐயா. மீண்டும் ஒரு முறை ஞாபகப்படுத்துறேன் நண்பர்களே, வைகரி சங்கமம் தகவல் பலகை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புது வாட்ஸ்அப் குரூப் இருக்கு. அதுலதான் லிங்க், மீட்டிங் லிங்க் எல்லாமே அதுல தான் வரும். ஸோ ரெகுலர் குரூப்ல லிங்க் வரலன்னு தேடாதீங்க, அந்த குரூப்ல போயிட்டு நீங்க இணைஞ்சுக்கோங்க. அதுக்கான லிங்க் வந்து ரெகுலர் குரூப்ல இருக்கும். ஸோ நாளை முதல் அஃபிஷியல் லாங்குவேஜஸ் எல்லாமே அதில் தான் இருக்கும், அதை நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கலாம். வைகரி சங்கமத்தோட 20வது கூட்டம், 20வது சங்கமத்தில் இன்று இணைந்து பின்னூட்டம் அளித்து இந்த நிமிடம் வரை இணைந்திருக்கும் அனைத்து ஆளுமைகளுக்கும் மிக்க நன்றி. நாளை மீண்டும் ஒரு ஆளுமையுடன் சந்திக்கலாம் நண்பர்களே. நன்றி.